Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May the name of the Lord Jesus Christ be glorified. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, O dear people of God, நாம் இந்த உபவாச நாட்களில் இருக்கிறோம். we are in the fasting prayer. ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஜெபிக்க போகிறோம். We are praying, we are continually praying, and we will pray in the future. உபவாச நாள் என்பது மிக முக்கியமான ஒன்று. The fasting prayer is something very important. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளான மனிதன் பலப்படவும் வல்லமையாய் செயல்படவும் உபவாச ஜெபம் மிக முக்கியமானது. In a man to be strengthened, fasting prayer is very important. மார்க் 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. In Mark chapter 9, Lord Jesus Christ said மார்க் 9:29 Mark 1:29. இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது சொல்லுகிறார். And these kind of demons will not depart except through fasting and prayer. ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதனை சுகமாக்கியது பின்பு சீசர்களுக்குள்ளே சில வாக்குவாதம் வரும்பொழுது அவர் தெளிவாக சொல்கிறார். When he delivered a man who was possessed by the demon, disciples began to speak about it, and he then answered them. சீசர்கள் எங்களால் ஏன் செய்ய முடியாமல் போச்சுன்னு கேட்குறாங்க. Disciples asked, why were we not able to do it? 28 ஏன் எங்களால் செய்ய முடியாதுன்னு கேட்குறாங்க. In verse 28 they asked, why were we not able to do it? அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுவார், உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். From this the Lord makes us understand that fasting prayer is important. நாம் நார்மலாக ஜெபிக்கிறோம், இருந்தாலும் இந்த உபவாச ஜெபம் என்பது சத்துருடைய அரண்களை உடைக்கத்தக்க நிர்மூலமாகத்தக்க ஒரு வல்லமையான ஒன்று. We pray normally, but we should know that fasting prayer breaks all these strongholds and the bondages of the devil. அதனால தான் உபவாச ஜெபத்துக்கு முக்கியத்துவம் சொல்கிறார். That is why the Lord gives importance to fasting and prayer. நாம் இந்த நாளில் உபவாச ஜெபத்தினுடைய தலைப்பாக The topic for today's fasting prayer is எபிரேயர் 13:8 மையமாக கொண்டு நாம் இந்த உபவாச நாட்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். Hebrews 13:8 is the key words, and we are continually remembering it in a fasting prayer. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ is the same yesterday, today, tomorrow and forever. அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர். And he is the same. நேற்று எப்படி இருந்தாரோ இன்றும் அப்படிதான் இருக்கிறார், என்றும் அப்படிதான் இருப்பார். He is the same as he was yesterday, and he will be the same in the future. இந்த நாளிலும் கூட மார்க் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். Even today we will be meditating from Mark chapter 5. உபவாச நாட்களிலே நாம் சில உணவுகளை சில காரியங்களை நாம் கட்டுப்படுத்தி இருப்பது நல்லது. It is good that we control over food and during the fasting prayer. ஆனால் உபவாச நாட்களிலே நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் தெளிவாக செய்தால் மிகவும் நன்று. At the same time, it is good that we be in control of the things that we do during the fasting prayer. உபவாச நாட்களிலே தேவனுடைய வார்த்தை மூலமாய் வருகிற வல்லமை பெற்றுக்கொண்டால் மிகவும் நன்றா இருக்கும். It is good that we receive power that comes through the word of God during fasting and prayer. அதற்காகத்தான் பாஸ்டர் அவர்கள் இந்த அருமையான காரியங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். That is why Pastor and Pastor Ma had organized this important thing. அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank them. மார்க் 5ஆம் அதிகாரத்திலே நாம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். In Mark chapter 5 we know this incident. கதரனுடைய கடற்கரையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறங்குகிறார். And here the Lord comes to this shore of Gadarenes. கலிலேயா கடலுக்கு எதிராக உள்ள ஒரு இடம் அது. This is a place which is opposite to Galilee. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the name of the Lord. இந்த சம்பவத்தில் எத்தனையோ பிசாசுகள் பிடித்த மனிதர்களை நாம் பார்த்துருக்கிறோம். And we have seen many kind of demon possessed people. ஆனா முழு வேதத்துல இப்படி ஒரு பிசாசு பிடித்த மனிதனை பார்த்திருக்க மாட்டோம். All through the Bible we cannot see a man who was possessed like this. ஏன்னா லேகியோன் பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்குது. It is said that he was possessed with legion. லேகியோன் சொன்னா கிட்டத்தட்ட 6000 படை அந்த வீரர்களை மையமாய் கொண்டது. Legion means 6000 army men. நமக்கு ஒரு பிசாசு பிடித்த மனிதரை பார்க்கும்போதே அவன் செய்யற அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா பயமா இருக்கும். If we see a man who is possessed by a single demon itself, it is very difficult to see him, and he does many things. ஆனா ஒரு மனிதனுக்குள்ள 6000 பிசாசு இருக்குன்னா அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. But if a man has 6000 demons in him, it is very difficult. 6000 பிசாசுகளை 2000 பணிகளுக்குள்ள ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். And Lord sent all these 6000 demons to 2000 swine. ஒருவேளை 6000 பண்ணி இருந்தா 6000 பண்ணி செத்து போயிருக்கும். If there were 6000 swine there, all would have died. அவ்வளவு ஒரு கொடிதான ஒரு பிசாசு பிடித்த மனிதன். And this man was greatly possessed. அந்த மனிதனை தேவன் சந்திக்கிறார். The Lord met this man. அந்த மனிதன் அவரை பார்த்தோன்னு அவனே ஓடி வருகிறான். And when he saw this, he himself ran from this place. அவனை குறித்து வசனம் சொல்லுது 3ஆம் வசனம்.
In verse 3, we read, அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. who had his dwelling among the tombs. அவன் வீட்ல இல்ல, வேற எங்கேயுமே இல்ல, கல்லறையிலே இருக்கிறான். And he was in no other place, but he was in the tomb. பொதுவா நம்ம கல்லறை சொன்னாலே எல்லாருக்கும் பயமா இருக்கும். And when we hear about a tomb, usually people are afraid. இரவு நேரத்துல கல்லறைக்கு போன்னு சொன்னாலே பயப்படுவாங்க. During the nights, people will fear to go to a tomb. ஆனா இவனுடைய குடியிருப்பு கல்லறையில இருக்குது. But this man's dwelling place was among the tombs. கல்ல இருந்தது மட்டுமில்லாம It's not only dwelling in the place. அவன் அங்கிருந்து நைட்டும் பகலும் கூக்குரலிட்டுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பானாம். And he was screaming all the day and night. அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பானாம். And he was hurting himself. இது அநேக ஜனங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்குது, ஊர் மக்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்குது. And the people of that place was very affected by this. அங்க சுத்தி எல்லா மக்களுக்கும் இவன் நல்லா தெரிஞ்சு போச்சு. And everyone in the place knew him. அந்த ஊர்ல எவ்வளவு தெய்வ வழிபாடு இருந்திருக்கும். And they had worship there in that place. எத்தனையோ மந்திரவாதி இருந்திருப்பாங்க. There might be many magicians there. இத்தனை இருந்தும் அவனை விடுதலை செய்ய ஒரு நாளே முடியல. Though they had many things, they could not deliver him. அது ஊராரே அவனை குறித்து ஒரு திட்டம் பண்ணியிருப்பாங்க. And the people of the land might have said this about him. இவனை ஒண்ணுமே செய்ய முடியாது, எந்த தெய்வத்தாலும் மாற்ற முடியாதுன்னு முடிச்சிருப்பாங்க. No gods of our place can change him and nothing can be done concerning him. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்ததான் மனிதன். And he was in this situation. வேதம் சொல்லுது, Bible says, 3ஆம் வசனம், verse 3, அவனை சங்கிலில கட்டுவாங்களாம். and they will bind him with chain. ஆனா சங்கிலில கூட அவன் கட்டுறதுக்கு முடியாத அளவுக்கு அவ்வளவு பயங்கரமான இருப்பானாம். And he was very furious and no man could bind him. சங்கிலியை கொண்டு போய் கெட்ட கொண்டு போனாலே பயப்படுவாங்களாம். And they will be afraid to chain him with chains. விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்து போட்டுருக்கு. And no man could chain him or control him. He breaks all the chains. 4ஆம் வசனத்துல அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு போட்டுருக்கு. Verse 4 says, neither could any man tame him. அப்படிப்பட்ட ஒரு கொடிய மனிதன். And he was very furious. பல பிசாசுகள் பிடித்த மனிதன். And he was a man who was possessed with many unclean spirits. நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். I imagined like this. அவனுடைய உருவத்தை யோசித்து பார்த்தேன். I thought about his appearance. கல்லறையில இருக்கிறான். He was in the tomb. குளிச்சிருக்க மாட்டான். And he might not taken bath. Dress மாத்திருக்க மாட்டான். He did not change his dress. ஏன்னா உடம்பு பூரா காயம். And he was hurt all over his body. கல்லை எடுத்து அவனே குத்தி கீறிக்கிறான். And using stones, he hurt himself. உடம்பெல்லாம் ரத்தம், புண்ணு. Blood was all over his body. அதுக்கு மேல அந்த சங்கிலியெல்லாம் அறுத்துறதுனா அதெல்லாம் உடம்புல காயப்பட்டிருக்கும். And there are many wounds that were caused upon his body because of the chains. இப்படி ஒரு கொடிய மனிதன். And he was a man who was very furious. அவனை விடுவிக்க யாராலையும் முடியல. And no one could deliver him from his torment. அந்த மனிதன் இயேசுவை கண்டு ஓடி வருகிறான். And this man looking at Jesus, he runs to him. ஓடி வந்தது மட்டுமல்ல, Not only ran to him. அவங்கிட்ட அவன் வேண்டிக்கிறான். And he requested him. 10ஆம் வசனத்துல In verse 10. தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் போடுறது. And he besought him much that he would not send them away out of the country. அவன் கிட்டவே போக யாருமே பயந்தாங்க, கிட்ட போறது பயந்தாங்க. And nobody was willing to go near him, they were afraid. ஏன்னா அவன் போடுற சத்தமும் அவருடைய தோற்றமும் மிகவும் பயங்கரமா இருந்துச்சு. And the way he screamed and his appearance was very terrible. ஆனா ஆண்டவரை கண்டவன அவனே ஓடி வந்து அவர்கிட்ட வேண்டிக்கிறான். But looking at the Lord Jesus, he ran to him and he pleaded him. வேண்டிக் கொண்டான் போடுறது. We see that he pleaded him. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல And then verse 12. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பண்டிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனன்னு போடுறது. And all the devils besought him saying, send us into the swine that we may enter into them. முதல்ல அவன் வேண்டிக்கிறான். Firstly he prayed. பின்பு உள்ள இருக்க பிசாசுகளா வேண்டுது. And then these devils prayed. தேவகுமாரனே, O Son of God, எங்களை நீ நரகத்துல தள்ளுகிற ஒரு நாள் இருக்குது. there is a day coming where you will cast us into the hell. அதுக்கு முன்னால எங்களை ஒண்ணும் பண்ணிராதீங்க. Do not do anything to us before that. அதுக்கு நீங்க வேதனைப்படுத்திராதீங்க. Do not do any harm to us now. பிசாசுங்க தேவன் பேர்ல ஆணையிடுது. And so these demons were requesting in the Lord's name. 7ஆம் வசனத்துல பிசாசுகள் தேவன் பேர்ல ஆணையிட்டு சொல்லுது. And verse 7, the demons, they promised through the name of the Lord. 12ஆம் வசனத்துல அது வேண்டிக் கொள்கிறது. In verse 12, they were pleading. ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். And the Lord answered him. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, The people of God. ஒரு பிசாசு பிடித்த மனிதன் அவன் ஜெபிக்க வேண்டிக் கொள்கிறான். And here a man who was possessed, he is praying. பிசாசுகள் வேண்டிக் கொள்கிறது. And demons are praying. அவைகளுக்கு தேவன் உத்தரவு கொடுக்கிறார். The Lord answered them. நான் அதை எப்படி யோசித்தேன்னா,
I thought like this. ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் ஜெபம் பண்றான், A man who's possessed is praying, பிசாசுங்க ஜெபம் பண்ணுது. and demons are praying. அந்த பிசாசு பிடித்த மனிதன் ஜெபத்தை, பிசாசு பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். The Lord heard the prayers of this man who was possessed and the demons who were there. 13 வசனம், Verse 13. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே And forthwith Jesus gave them leave. அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பண்டிகளுக்குள்ளே போயின. And the unclean spirits went out and entered into the swine. அந்த பிசாசுகள் கேக்குது, Demons asked, தேவகுமாரனே O Son of God. எங்களை பண்டிகளுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுது. They asked, send us into the swine. ஆண்டு உத்தரவு கொடுத்த எல்லா பிசாசும் பண்டிகளுக்குள்ள போய் பண்டிகள் மாண்டு போயிடுச்சு. And when Jesus said yes, they went into the swine and all the swine died. எல்லா பண்டிகளும் செத்து போச்சு. And the swine fled and they fell down and died. அங்க ஒரு பெரிய பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுது. And there was a great situation in this place. ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. And people of this village, they came. எல்லாம் பார்க்கறாங்க. They all saw it. ஆனா வர்றதுக்குள்ளே அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி அவனை ஒரு நல்ல அருமையான ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டாங்க. And before they came, he was clothed and he was now looking beautiful. 15 வசனம், Verse 15. அவன் புத்தி தெளிந்து அழகா உட்கார்ந்துருக்கிறான். And we see that he was sitting and clothed. வஸ்திரம் தரித்துன்னு போட்டிருக்கு. It is clearly said that he was clothed. நினைக்கிறேன் ஒருவேளை சரியான வஸ்திரம் இல்லாமல் இருப்பான். I think he might not have a good dress. ஒருவேளை நிர்வாணமா இருந்தாலும் தெரியல. I do not know whether he was naked. ஆனா இப்போ வஸ்திரம் தரித்து அழகா உட்கார்ந்துருக்கிறான், புத்தி தெளிஞ்சு உட்கார்ந்துருக்கிறான். But now he is clothed and he is in a right mind. சுத்திக ஜனங்கள்லாம் பார்க்கறாங்க. People around saw this. இவ்வளவு நாளா நம்மளை பயமுறுத்தி கொண்டிருந்த இந்த மனுஷன் தானே இவன். And it is the same man who was frightening us all these days. எந்த கடவுளாலையும் சுகமாக்க முடியாத அந்த மனுஷன் தானே இவன். Is he not the same man who was not being able to deliver by any other gods? எந்த மந்திரவாதியாலும் விடுவிக்கப்பட முடியாத அந்த மனுஷன் தானே இவன். And is he not the same man whom not the magicians could deliver? என்று ஆச்சரியப்பட்டார்கள். And they were all astonished. அதை பார்த்து அவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இல்லை. And after seeing this, they did not have a heart to accept Jesus. அதை பார்த்து இயேசுவே ஐயா எங்க ஊரை விட்டு முதல்ல போயிருங்க அப்படின்றாங்க. Seeing this, they only told the Lord Jesus to go out from the land. இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிருக்காரு ஆண்டவர். Lord has done a great miracle. இவ்வளவு பெரிய வல்லமையை வெளிப்படுத்துகிறாரு. He has shown his power. அந்த லேகியோன் பிசாசை விடுதலை கொடுத்துக்கிறாரு. And he has delivered him from this legion. இத பார்த்த ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளாம people who saw this, instead of accepting him, 17 வசனத்துல in verse 17, எங்க எல்லையை விட்டு தயவு போயிருங்க. they said, go out from our coast. ஐயா முதல்ல எங்க எல்லையை விட்டு போயிருங்க. Depart out of our coast. யோசித்தேன், இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிருக்காரு. I thought the Lord has done so great a miracle. விடுதலை கொடுத்திருக்காரு. He has done so great a thing. அவரை வரவேற்காம அனுப்பிச்சிட்டாங்களே. Instead of inviting him, they sent him from the place. ஏன்னா அவங்களுக்கு பயம். It is because they were afraid. 2000 பண்ணி செத்து போச்சு. 2000 pigs died. இன்னும் அடுத்த ஜெபம் எத்தனை மாடுகள்ல செத்து போயிருமோங்கிற பயம் வந்துச்சுன்னு தெரியல. And they were afraid other flocks and other cattle would die. எப்படி அவர்கள் அவரை அனுப்பி விட்டார்கள். And so they sent him. ஆண்டு ஒண்ணு சரி நான் போயிட்டு வர கிளம்பிட்டாரு. And Jesus went away from the place. ஆனா அவன் சொல்றான் 19 வசனம். But this man said in verse 19. 18 வசனம். Verse 18. இயேசு மறு அந்த கடல்ல படகுல ஏறும் பொழுது ஓடி சொல்றான். And when Jesus was getting into the boat, he came to him and said, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கும்படி எனக்கு அருள் செய்யும். O Lord, grant me grace that I might be with you. ஆண்டவரே நான் உம்மோடு கூட எனக்கு அருள் செய்யும். Grant me grace that I might be with you. இவ்வளவு வருஷம் பிசாசு பிடியில சரியான ட்ரெஸ் இல்லாம காயங்களோடு இரவும் தூக்கம் இல்லாம ஊர் மக்களை பயப்படுத்தி அச்சுறுத்தி மிகவும் பயங்கரமான கொடிய பிசாசை பிடித்த மனிதன் இப்ப இயேசுவோடு கூட இருக்கும்படி அவன் கேட்கிறான். All these years he was frightening the people without any proper dress, and he was chained by people, he was doing many evil things. But now this man, after his recovery, he is asking the Lord. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி அப்ப இருந்தா நிறைய வீடியோ எல்லாம் எடுத்துருந்து போட்டோஸ் எடுத்து அதை வச்சு பெரிய மீட்டிங் நடத்திடலாம். If they had the same technology as we have today, they would have taken many videos and many things. நிறைய பேர் ரட்சிக்கிற கூட்டம் சேர்க்கிறதுக்கு அவர் பயன்படுத்தி இருக்கலாம். It would have been used to bring many people to salvation. ஆனா அவர் சொல்லிட்டாரு, but he said, நீ ஏன் கூட வர வேண்டாம்ப்பா, did not come with me, நீ உன் ஊர் மக்களுக்கு போய் சொல்லு, and go to your people and speak to them. போய் உன் மக்களுக்கு போய் உன் சொந்த சனத்துக்கு போய் சொல்லு. Go to your own people and tell them. போயிட்டாரு. He went. அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள போறான். After that he went to his place. அந்த கிரேக்கத்துல அந்த தெக்க போலிங்கிற 10 கிராமங்கள் கொண்ட அந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்றான்.
And he goes and preaches to Decapolis, where there were 10 villages. அதுக்கப்புறம் அவங்க ஆச்சரியப்படுறாங்க. And they were all astonished. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏக்கம் வருது. And they were all yearning for him. அந்த இயேசு மறுபடியும் நம்ம ஊருக்கு வருவாரா? Will this Jesus not come to my place again? அவனுக்கு கூட என்ன இருந்திருக்கலாம். And they might have thought like this. ஆனா 21 வசனம், Verse 21. இயேசு படவில் ஏறி மறுபடியும் அங்க வர்றாரு. And when Jesus has passed over again by ship into the other side, அங்க வரும்போது திரளான ஜனங்கள் அருகில் வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். we read that much people gathered unto him. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Oh dear people of God, இந்த சம்பவத்தின் மூலமாக through this incident, ஆண்டவராகிய தேவன், Lord God, அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். he revealed his power. அப்போஸ்தலர் 10:38 In Acts 10:38, நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித் திரிந்தார். Acts 10:38. Now God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power, who went about doing good and healing all that were oppressed of the devil, for God was with him. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி சுற்றித் திரிந்தார். And he went around healing all that were oppressed of the devil. அவர் எப்படி செய்தாரோ, just as he did, அதுக்கு பின்பாக அந்த வல்லமையை பெற்ற அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். Apostles received the same power and they also did mighty things. அந்த வல்லமை, பிசாசுடைய வல்லமை, சுகமாக்குற வல்லமை அப்போஸ்தலர்கள் இருந்ததனால, and just because the apostles had the same healing power to deliver people from the oppression of the devil, அப்போஸ்தலர்களை பார்க்கிற சமயத்தில் அநேக பிசாசுகள் அலறி அடிச்சு ஓடிச்சு. and when the demons saw the apostles, they screamed and ran from other people. அந்த வல்லமை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. And this power was revealed through them. அவர்கள் உபவாசித்து ஜெபித்திருப்பார்கள். They might have fasted and prayed. அதிகமான உபவாசத்தை எடுத்திருப்பார்கள். They might have fasted and prayed much. அதிகமான ஜெபத்தை எடுத்திருப்பார்கள். They might have prayed much. பாருங்க, அப்படி அவர்கள் அற்புத அடை நடந்ததுனால அப்போஸ்தலருடைய 19:20 சொல்லுது. Acts 19:20 says clearly, because of the miracles, வசனம் விருத்தி அடைஞ்சுதான். the word flourished. இந்த வல்லமையினால வசனம் விருத்தி அடைஞ்சுதான். And just because of this power, the word of God prevailed. தேவனுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது வசனம் விருத்தி அடைந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். When the power of God manifests, the word of God prevails and people are gathered in the church. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டு அருமையா கர்த்தருடைய பிள்ளைகளே, Oh dear people of God who are listening to me, who are watching us, அன்றைக்கு வல்லமை உடையவராய் சுற்றி திரிந்த அதே இயேசு கிறிஸ்து, that same Jesus Christ who went around with the power in him, அந்த கெதருடைய கல்லறையிலே, அந்த கடற்கரையிலே மனிதனை விடுதலை செய்த அதே இயேசு கிறிஸ்து, and this same Lord Jesus Christ who delivered this man in the shore of Gadarenes. இன்னைக்கு இந்த உபவாச நாட்கள் நம்முடைய மத்தியிலே பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். In this fasting prayer, he is in our midst as Holy Spirit. யோவான் 14 அதிகாரத்திலே, In John 14, யோவான் 14 ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். I bring to remembrance what the Lord Jesus said in John 14. 16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளை உங்களுக்கு தந்தருள்வார். 17, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. கவனிங்க, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 17 வசனம் மட்டும் வாசிங்க. Verse 17. Even the Spirit of truth whom the world cannot receive, because it seeth him not, neither knoweth him, but ye know him, for he dwelleth with you and shall be in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். The Holy Spirit is in you. பரிசுத்த ஆவியானவர் இருக்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe on the Holy Spirit? உங்களுக்குள்ள தேற்றவாளை இருக்கிற முதல்ல கன்ஃபார்ம் பண்ணீங்க. And you should confirm that the Comforter is within you. இயேசு சொன்னாரு, Jesus said, நான் அந்த பூமியில் இருக்கும்போது எனக்குள்ள எவ்வளவு வல்லமை இருந்துச்சோ, just as while I was in this world, I had power. அதே வல்லமையோட ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரு. The Spirit of God will be in you with the same power. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். It's in Acts 1:8 we read, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது the Holy Spirit comes upon you, நீங்க பலனடைவீர்கள், and you shall receive power. நீங்க பலனடைவீர்கள். You shall receive power. அன்றைக்கு அந்த கெதனுடைய நாட்டில் இருந்த அந்த மனிதனை, அந்த 6000 பிசாசு கூட மனிதனை விடுவிக்க இருந்த வல்லமையை இன்றைக்கு வெளிப்படுத்த இயேசு உங்களை பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார்.
And the Lord Jesus Christ is within you as the Holy Spirit to reveal the power that He manifested on the day when He delivered this man of Gadarene. பரிசுத்தர் நமக்குள்ள இருக்கிறார். Holy Spirit is in you. தேற்றவர் நமக்குள்ள இருக்கிறார். Comforter is within அவர் us. வல்லமையின் ஆவியானவர். And He is power, Holy Spirit. அவர் வல்லமையின் ஆவியானவர். He is Holy Spirit of power. அன்றைக்கு சரீரத்தில் இருந்தார். And He was on the day in the body. இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். And now the Holy Spirit is in us. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை The Holy Spirit that is in us. நாம் கனப்படுத்தி வார்த்தை மூலமாக வல்லமை பெற்றுக்கொள்ள தான் இந்த உபவாச ஜெபம். And we fast and pray in order to honor Him and receive His power. இயேசு சொன்னார். Jesus Christ said. மத்தேயு 28:18 Matthew 28:18. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு சொன்னார். All authority in heaven and earth is given unto me. லூக்கா 10:19 இயேசு சொன்னார். Luke 10:19 the Lord Jesus said. பிசாசின் சகல வல்லமையும் மேற்கொள்ள கூட அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னார். I give you power to overcome all the power of the devil. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? நமக்குள்ள ஒரு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். Lord Jesus has given great power within us. ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Has given great authority to us. அந்த வல்லமையை நாம் பயன்படுத்தணும். And we should use this authority. அந்த வல்லமையை பயன்படுத்த தான் இந்த உபவாச நாட்கள். And these fasting days are for us that we use this power. நாம் ஜெபிக்க போறோம். Going to pray. அன்று இருந்த அதே வல்லமை இன்றைக்கு இருக்குது. The same power that was on that day is present even today. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ the same yesterday, today, tomorrow and forever. அவர் இன்றும் அற்புதம் செய்கிறார். And He does miracles even today. இந்த நிமிஷத்தில் அற்புதம் செய்கிறார். And this minute He does miracles. இதை பார்த்துக்கொண்டு தேவ பிள்ளையே, A child of God who are watching me. ஒருவேளை அன்னைக்கு அவன் வெளிப்பிரகாரமான தோற்றத்தில் இருந்த அந்த பிசாசு பிடித்த மனிதனை போல் இல்லாம இருக்கலாம் உங்க வீட்டுல. Maybe you are not like that same man who was possessed on that day. சில அசுத்த ஆவிகள் வெளியே தெரியாது. There are evil spirits that are not seen outside. ஊமையும் செவிடுமான ஆவிலாம் இருக்குது. There are spirits that are deaf and dumb. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல In this world today, அந்த சங்கிலியால கட்டப்பட்டது போல அநேக பாவ கட்டால கட்டப்பட்டிருக்காங்க. many are bound like that man. They are bound in their sins. சினிமா பழக்கத்தை கட்டப்பட்டிருக்காங்க. They are born to the habit of watching cinema. செல்போன் மூலமா கட்டப்பட்டிருக்காங்க. They are born to their cell phones. இச்சையின் மூலமா கட்டப்பட்டிருக்காங்க. They are born to lust. பண ஆசையினால கட்டப்பட்டிருக்காங்க. They are born to the love of money. பெருமையினால கட்டப்பட்டிருக்காங்க. They are born to pride. இந்த அசுத்த ஆவியெல்லாம் ஜனங்களை வேதனைப்படுத்தி, குடும்பத்தை வேதனைப்படுத்தி, ஊர் மக்களை வேதனைப்படுத்தி ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகின்றன. All these demons, they torment people of the land, and they do things against God. இதை எந்த மந்திரவாதி விடுதலை செய்ய முடியாது. No magician can deliver people like this. வேற எந்த தெய்வத்தால் விடுதலை செய்ய முடியாது. No other gods can bring deliverance. இயேசு கிறிஸ்து ஒருவரே விடுதலை செய்கிறவர். Jesus alone can bring deliverance. அவரே வல்லமையுடையவர். He is all powerful. அவர் இன்னைக்கு விடுதலை செய்வார். And He will deliver you. இதை பார்த்து கொண்டு அன்பே தேவ பிள்ளையே, But a child of God who is watching, ஒருவேளை உங்க குடும்பத்துல maybe in your family, இப்படிப்பட்ட பயங்கரமான கொடிய பாவத்தில் கட்டப்பட்டு there is someone who is born like this. இவனை சரிப்படுத்தவே முடியாதா? And you think that can he not change? இவனை யாராலையுமே திருத்த முடியாதா? You think, is there no one to change this man? இவனுக்கு விடுதலையே கிடைக்காதா? Will he not receive any deliverance? ஒரு மாற்றமே வராதா? Will he not receive any transformation? என்னைக்கு தான் உனக்கு புத்தி வரும்? And when will he change? என்று ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? And are you thinking like this? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm telling you this. இயேசு கிறிஸ்து Jesus Christ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the same yesterday, today and forever. அவர் இன்றைக்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். He has the same power even today. இந்த இணையதள வாயிலாகவும் And those who are watching us online, எங்கெல்லாம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, and wherever you are seated, இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். I'm going to pray for you. அவர் வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். I believe in His power. அவர் வல்லமை குறைந்து போகவே இல்லை. And His power has not changed. அவருடைய வல்லமை மாறவே இல்லை. His power is the same. நான் விசுவாசிக்கிறேன். I believe. சர்வ வல்லமையுள்ள தேவன், Almighty God. பரிசுத்த ஆவியின் வல்லமையை And He will reveal the Holy இந்த Spirit. நேரத்தில் வெளிப்படுத்த போகிறார். Manifest the power of the Holy Spirit. ஜெபிக்க போகிறோம். I'm going to pray. உங்க வீடுகளிலே, In your house, ஒருவேளை பிள்ளைகள் பிசாசு பிடித்து where people are possessed, கீழ்ப்படியாத பிசாசுங்க, and possession because of disobedience, எதிர்த்து பேசக்கூடிய பிசாசுடைய ஆவிகள், and they have spirits through which they speak back to you, மூர்க்கம், கோபம் வரக்கூடிய பிசாசுடைய ஆவிகள், full of anger and hatred, சொல் பேச்சு கேட்காத ஆவிகள், and disobedient spirit. எத்தனை குடும்பங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க. And because of these spirits, many are grieved in your families. அது மட்டுமல்ல, பிள்ளைகள் உண்மையாவே சில நேரத்துல நைட்ல பிள்ளைங்க தூங்க முடியல, ஏதோ ஒரு ஆவி அவங்களை கலங்க பண்ணுது. Not only this, because of some spirits you are troubled and you are not able to sleep during the night. உங்களுக்கு அறியாத சில நேரத்துல பயங்கள் வருது. And sometimes you are afraid, fearful. ஒரு பயத்தின் ஆவி உங்களை அட்டாக் பண்ணுது. And the spirit of fear attacks you. நம்ம ஜெபிப்போம். We'll pray. இயேசுவின் வல்லமை,
The power of Jesus. இயேசு வல்லமை. Power of Jesus. அன்னைக்கு எருசலேம் நகரத்தை சுற்றி திரிந்த கதரோட கரைக்கு சுற்றி திரிந்த அதே இயேசுவானவர் And that same Jesus Christ who went around the place of Gadarenes on that day. இன்னைக்கு பரிசுத்த ஆவியும் பக்கத்துல வந்திருக்கிறார். And he's come near you as the Holy Spirit. விசுவாசிக்கிறியா? Do you believe? Do you இருக்கிறத believe? கண்ணை மூடுங்க. Close your eyes in the place ஒரே you are பக்கத்துல seated. பிள்ளைகளை கையை வைங்க. If your child is nearby you, place your hand upon him. இல்ல பிள்ளைகள் இருக்கிறத பரவாயில்ல. If your child is not near you, it's okay. உங்க இதயத்தை கையை வைங்க. Place your hand upon your chest. அந்த பிள்ளைகளை நினைங்க. And think of your அந்த child. பாவத்தை கட்டப்படுற கணவனை நினைங்க. And think of your husband who's bond. நன்மைகள் நடக்க விடாதபடி கட்ட வச்ச கட்டுகளை நினைங்க. And think of those bondages which prevent you from receiving good things. இயேசுவே, Oh Jesus, தாவீதின் குமாரனே, O son of David, எனக்கு இறங்கும் கூப்பிடுங்க. say have mercy on me. இப்போ கூப்பிடுங்க. Call upon him. இப்போ தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். The power of God is coming upon you. பரிசுத்தோட வல்லமை இறங்கி வரட்டும். Let the power of the Holy Spirit come upon you. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக Before 2000 years, மேல் வீட்ல இறங்கி வந்த அதே அக்கினி நாவுகள் the same tongue of fire இன்றைக்கும் நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள இறங்கி வர அது ரெடியா காத்திருக்கிறது. came upon them, that is coming upon you in your house. நீங்கள் Right now. விசுவாசித்தால் If you believe, இப்போ தேவனுடைய வல்லமையை you காண்பீர்கள். will see the power of God. சோமனோ Let's pray. கண்களை மூடுங்க. Close our eyes and pray. பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. Let's ask the Holy Spirit to உங்க come. பக்கத்துக்கு தேற்றவாளை கூப்பிடுங்க. Call the comforters near you. தாவீது குமாரனே, Say, oh son of David, இந்த பொல்லாத பிசாசின் பாவக்கட்டளையில் விடுதலை தாரும். deliver from all these bondages of the என் devil. பிள்ளைகளுக்கு புத்தியை தாரும். And give good sense to my என் children. கணவனுக்கு புத்தியை தாரும். Give good wisdom to my என் husband. மனைவிக்கு குடும்பத்தாருக்கு நல்ல புத்தியை தாரும். And give wisdom to my wife and my family. புத்தி தெளிந்து நல்ல வஸ்திரத்தை தீர்ந்து அந்த மனிதனை போல என் பிள்ளைகளை மாற்றும். Let them be diligent and let them be transformed. எங்களுக்கு அற்புதம் செய்யும். Do a miracle, Lord. நீ ஜெபிப்பீரானால் And if you pray this, தயவு செய்து நான் சொல்லுவேன், I surely say, அங்க கட்டு உடைக்கிறாங்க எங்கேயும் போகாதீங்க. don't go anywhere saying that they are breaking bondages. வஞ்சிக்கிற ஆவிகள் ஜனங்களை சபை மக்களை வஞ்சிக்குது. And deceiving spirits are deceiving people of the church. எங்கேயும் போக வேண்டாம். Don't go anywhere. நீங்கள் ஆராதிக்கிற பரிசுத்தர் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. The Holy Spirit whom we worship is near you. அவர் உங்களுக்கு விடுதலை தருவாரு. And he will bring deliverance to you. சுகமானதுக்கு அப்புறம் இந்த சத்தியத்தை அனைத்து ஜனங்கள் சொல்லுங்க. After receiving the healing, you can testify. நீங்க விடுதலை பெற்ற ஜனங்கள் சொல்லி ஆலயத்துக்கு கூட்டுவாங்க. And tell this to other people and bring them to the church. அந்த கல்லறை மனிதன் எப்படி செய்தாலும் நீங்க செய்யுங்க. Just as that man did, you should do. உங்களை கர்த்தர் சரித்திரம் படைக்க வைப்பார். The Lord will make you to cause history. ஜெபம் செய்வோம். Let's pray. ஆயத்தமா இருங்க. And be prepared. இப்ப நான் ஜெபிக்கும் பொழுது I'm going to pray now. அநேகர்களுக்கு பிசாசுகள் ஓடும். And many demons will run right now. கலங்க பண்ற ஆவிகள் கலங்கி ஓடும். Tormenting spirits will leave you now. பண்டிகளுக்குள்ள ஓடும்படியாக கட்டளை கொடுத்த அதே ஆண்டவர் இன்னைக்கு ஆவியானவர் இருக்கிறார். The Lord who commanded them to run into the swine is now here. The Holy Spirit is இப்போ here. கட்டுகள் அறுக்கப்படும். All bondages will be broken. உபவாச நாட்கள் தவிர வல்லமை வெளிப்படும். The power of God will be manifested during the fasting லேகியோனை days. விடுவித்த அதே வல்லமை இன்றைக்கு இருக்கிறது. The same power that delivered this man from the legions is now here. நல்ல பிதாவே, Our Holy Father, சர்வவல்லமையுள்ள தேவனே, Almighty God, இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus, பரிசுத்த ஆவியானவரே, O Holy Spirit, இப்படி வல்லமை இறங்கி வரட்டும். let your power come upon them now. இந்த உபவாசத்திலே கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். People who are in the fasting, pray for them, Lord. யார் தன் பிள்ளைகளை விடுவிக்க முடியாமல் தனித்து கொண்டிருக்கிறார்களோ, And people who are not able to deliver their children, now they are crying. எந்த கணவன் பாவக்கட்டால் கட்டப்பட்டிருக்கிறானோ, That husband who is born with the bondage of sin. எந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, And those children who are bonded with the bondages of disobedience. எந்த பிள்ளைகள் வியாதினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, And children who are born with a sickness. எல்லா கட்டுகளையும் It all bondages. இயேசுவின் நாமத்தினாலே, In Jesus' name. நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே, In the name of Jesus of பரிசுத்தாவி Nazareth. வல்லமையினாலே Through the Holy Spirit. இப்பொழுது சுகம் அடையட்டும். I say let them be healed. எல்லா பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். Let all evil spirits depart now. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கொடுப்பீராக. Oh, bring them healing in உம்முடைய Jesus' வல்லமை name. இறங்கட்டும் ஆண்டவரே. Your power come upon இப்பொழுது them, Lord. தொடுவீராக. Touch them now. தொடுவீராக. Touch them now. தொட்டருளும் இயேசு சுவாமி. Touch them now, இப்பொழுது Lord. தொடுவீராகப்பா. Touch them now, எல்லா Lord. பொல்லாத வெளியே வரட்டும். Let all evil spirits depart. எல்லா மாந்திரீக கட்டுகள் உடைக்கப்படட்டும். Let all magic எல்லா powers செய்வனை depart. ஆவிகள் அழியட்டும். Let all witchcraft work ஆண்டவரே be உங்க சபையை destroyed. சாட்சியா நிறுத்தும். Make them a testimony in the church. இந்த உபவாச நாட்களிலே These fasting days. தெக்கப்போலி கிராமத்தில் அவன் சாட்சி சொல்லும்போது சபையிலும் சாட்சி சொல்லட்டும். Just as they testified in Decapolis, let இயேசு them எனக்கு testify in the விடுதலை தந்தார் church. சொல்லட்டும். Jesus gave me deliverance. இயேசு Let them விடுதலை say. சொல்லட்டும். Let them say, Jesus gave me இப்படி சுகம் deliverance. கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for healing பொல்லாத them. வியாதி கட்டுகள் உடையிறதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for all the sicknesses are broken. எல்லா சறுக்க வியாதி கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசு Thank you, நாமத்திலே. Lord, for all the bondage of sickness are broken எல்லா now. வறுமை தரித்திரத்தை கொண்டு வந்திருக்கிற கட்டுகளை உடைக்கிற இயேசு நாமத்திலே. Let all poverty be broken right
right now. செழிப்பை கொண்டு வருவதாக. Let there be prosperity. ஜனங்களை ஆசீர்வதியும். Bless your people. பலப்படுத்தும். Strengthen them, Lord. பெரிய காரியங்களை செய்யும். Do great things. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We ask in the precious name of our Lord Jesus. தொடர்ந்து இந்த உபவாசத்தை கலந்து கொள்ளுங்க. Continue to participate in the fasting prayer. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And God will bless you. உங்களுக்கு விடுதலை தருவார். God will bring you deliverance. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஆமென். Amen. ஆமென். God bless you. Amen. God bless.